இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 31 அதிகாரம் 19வது வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதா இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கும் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கிறது. அதனால் இன்னைக்கு பயப்படவோ நீங்கள் கலங்கவோ வேண்டாம். தேவனை நம்பியிருக்கீங்க, அவருக்கு பயந்துருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். ஏன்னா மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் அவனுடைய சமூகத்திலே மறைவிலே மறைத்து அவர்களுடைய நாவுகளின் சண்டைக்கு உங்களை விலக்கி தனது கூடார மறைவிலே உங்களை ஒழித்து காப்பாற்றுகிறேன்னு சங்கீதம் 31:20 சொல்கிறார். அப்போ பொல்லாத மனுஷர்களுடைய அந்த எரிச்சல் கோபத்துக்கும் அவர்கள் நாவின் சண்டைக்கும் தேவன் உங்களை மறைத்து பாதுகாக்கிறார். அதை விசுவாசிங்க. ஏன்னா தேவன் யாருக்கு தான் உண்டு பண்ணின நன்மையை தருவார்னா, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி 1 கொரிந்தியர் 2:9. அப்போ யார் வாரி இறைத்து ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுகிறவர்கள், தான தர்மம் செய்கிறவங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நீதி என்றென்றைக்கும் நிற்குமா. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கிறது. ஏசாயா 64:4 பார்க்குறோம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியினால் அதை உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்போ தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிறத உலகம் தோன்றுவதற்கு முதற்கொண்டு யாருமே கேட்டதும் இல்லை, அதை பார்த்ததும் இல்லை, அதை கண்டதும் இல்லை, உணரவும் இல்லைன்னு வேதவசனம் சொல்லுது. அப்படி தேவன் நமக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை ஏற்ற சமயத்தில் தேவன் தருவார். ஏன்னா புலம்பல் 3 அதிகாரம் 23, 24, 25 வசனத்தில் பார்க்கும்போது அவைகள் காலைதோறும் புதியவைகள்னா அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாக இருக்குது. அது அவரது உண்மை பெரிதாக இருக்குது. கர்த்தர் தான் என் பங்கு, என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டு இருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு உங்களுடைய போராட்டம், பிரச்சனை, பாடுகள், பலவீனங்கள், கட்டுகள், எந்த காரியத்துக்காக விடுதலை வேணும்னு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கீங்களோ உங்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே வெளிப்படுவார். ஏன்னா கர்த்தர் தான் உங்கள் பங்கு என்று உங்கள் ஆத்துமா சொல்லும்படியாக அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக வெளிப்படுவார். அவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி இன்னைக்கு வாக்கு பண்ணுறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 4-5 வசனத்தில் பார்க்குறோம். அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். யார் அந்த அவர்னா, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து தனது வலது கரத்தினாலே பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே அவரை உயிரோடு எழுப்பினார் பார்க்குறோம். அது அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அதனால் நாம் இன்னைக்கு மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் என்றென்றும் பிழைத்திருப்போம். அந்த மறு ஜென்மத்தை அவருடைய மரணத்தினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா. அவர் மரணத்தை காணாதபடிக்கு இன்னைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் பிதாவின் வலது பாரத்திலே அவர் வீற்றிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இரக்கத்தை நம்மையும் அடையும்படியாக வைத்திருக்கிறார். ஏன்னா கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் நமக்குள்ளே இன்றைக்கி இருக்குன்னா, தேவனுடைய பலத்தினாலே நம்ம காக்கப்பட்டு வருகிறோன்னா, நமக்காக தேவன் அந்த சுதந்திரத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கணும். இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ பாடு, பிரச்சனை, போராட்டங்களை கடந்து வந்தாலும் அதை பொறுமையோடு சகித்து போகும்போது கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தில் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரம கானானை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம ஒவ்வொருவரும் இன்றைக்கி விசுவாசிக்கணும். ஏன்னா பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்க. இந்த உலகத்து காரியங்கள்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது இல்லையா. ஆனால் மேலானவைகளை நாடுங்கள்னு கொலேசியர் 3:2-4 வசனத்தில் பார்க்குறோம். அதில் மேலானவைகளை நாடுங்கள். அது என்ன? பரலோகத்துக்குரிய காரியங்களை மாத்திரமே நம் இருதயம் நாடணும். அது என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்வது. தேவனுடைய சித்தம் என்ன? ஒரு ஆத்மாவும் அழிந்து போகாதபடி எல்லாருமே நித்திய ஜீவனை அடையணும் என்பது தான் பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்குது. பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் சந்தோஷமாக நிறைந்தது. அதனால் அந்த மேலானவைகளை நாடுகிறவர்களாக நாம் இருக்கும்போது அப்போ நம்ம மரித்தாலும்
கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கணும். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவோம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். யாக்கோபு 2:5 பார்க்குறோம், என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தினால ஐஸ்வர்யவான் ஆக்குறாராம். அதனால தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களையும் தெரிந்து கொள்ளவில்லையா? அப்போ இந்த பூமியிலே நித்தியத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாய் மனவாட்டிகளாய் தேவன் நம்மையும் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கணும். அதனால இந்த உலகத்துக்குரிய காரியத்தை அல்ல, பரலோகத்துக்குரிய காரியத்தையே நாம் யோசித்து சிந்தித்து அதற்கு நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா சங்கீதம் 16:11 பார்க்குறோம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அப்போ ஜீவ மார்க்கம் என்பது என்ன? ஜீவனுக்கு போகிற வழி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரை அனுப்பின பிதாவையும் நாம் விசுவாசித்தா நமக்கு மரணத்தை காணாதபடிக்கு நித்திய ஜீவனில் இருப்போம். இந்த உலக பிரகாரமான மரணம் இருக்கும், ஆனால் அழிவுக்கு உள்ளாக ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு நாம் நித்திய ஜீவனிலே என்றென்றும் காணப்படுவோம். அதனால் அவருடைய சமூகத்தில் நமக்கு பரிபூர்ணமான ஆனந்தமும் அவர் வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்பதை அங்கே நாம் போய் அந்த பரலோகத்தை சுதந்திரிக்கும் போது அதை நாம் அறிந்து கொள்ளுவோம். அதே போல் சங்கீதம் 126:2-3 பார்க்குறோம், நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்க கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், புறஜாதிகளுக்குள்ளே எல்லாரும் சொல்லிக் கொள்வார்கள். எப்பன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சிறையிருப்புலேருந்து அவங்கள திருப்பும் போது அது எப்படி இருந்தது? அவங்களுக்கு ஒரு சொப்பனம் காண்பது போல இருந்தது. அப்போ அவங்கள தேவனை சிறையிருப்புலேருந்து விடுதலை ஆக்குனதை பார்த்து புறஜாதிகள் எல்லாம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவாங்களாம். இவங்க தேவன் எப்படி அவங்கள விடுதலை ஆக்கியிருக்கார் பாருங்கன்னு சொல்லி தேவனை அவங்க மகிமைப்படுத்துவாங்க. 1 யோவான் 3:1-2 பார்க்குறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரியது பாருங்கள். ஏன்னா அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதனால் அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு பெரியது. இந்த உலகம் அவரை அறியாததுனால நம்மையும் அது அறியாமல் இருக்குது. அதனால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஏன்னா அவருடைய சாயலில் நாம் மறுரூபமாக போகிறோம். இதெல்லாம் எப்போ அறிய முடியும்? கர்த்தரிடத்தில் கிட்டி சேரும் போதும், பரிசுத்தத்தை காத்து இருக்கும் போதும், உண்மை உத்தமமாய் நீதியாக நடக்கும் போதும், தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாமும் செய்யும் போதும் இல்லையா? சுவிசேஷம் அறிவிப்பது எல்லார் மேல் விழுந்த கடமையாக இருக்குது. அதனால் தேவ ராஜ்யத்தை குறித்த காரியத்தை தேவனை அறியாதவர்களுக்கு சொல்லி அவங்களையும் கர்த்தருடைய வழியில் நடத்துவோமானால் கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட நாம் என்றென்றும் இருக்க போகிறோம். ஏன்னா சங்கீதம் 23:5 பார்க்குறோம், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போது தேவன் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம் பாத்திரத்தை தேவன் நிரம்பி வழிய செய்ய போகிறார். அதை நீங்கள் விசுவாசிங்க. ஏன்னா அவருடைய ஆவி என்னும் அச்சாரம் நமக்குள்ளே தந்து நம்மை காத்து வழிநடத்துகிறவர் நம் தேவன்னு 2 கொரிந்தியர் 5:5 பார்க்குறோம். சங்கீதம் 145:8-9 பார்த்தீங்கன்னா கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவராக இருந்து அவருடைய இரக்கங்களினாலே அவருடைய கிரியைகள் எல்லாம் கிரியைகளின் மேலே இருக்கும் அவருடைய இரக்கம். அப்படின்னா என்ன? அவருடைய கிரியைகள் யார்? மனுஷர்கள் இல்லையா? அதே போல் அவர் படைத்து இருக்கிற எல்லா ஜீவன்களும், மரம் செடி கொடி எல்லாமே உயிருள்ளவைகள் எல்லாம் அதன் மேலும் கர்த்தர் படைத்திருக்கிற நம்மேலும் அவருடைய கிரிகள் மேலே அவருடைய இரக்கம் இருக்குது. இன்றைக்கி அதை நீங்கள் விசுவாசிங்க. அவர் இரக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். சங்கீதம் 73:24-26 பார்க்குறோம், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர். அப்போ கர்த்தர் இந்த நாட்களில் அவர் நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்ம நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்தி நித்தியத்து கொண்டு போவார். தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலை என் பங்குன்னு தாவீது சொல்லுவது போல் நீங்களும் அறிக்கை எடுங்க. அவர் தான் உங்கள் கண்மலை, அவர் தான் உங்கள் பங்கு, உங்கள் பாத்திரத்தின் பங்கு அவர் தான். இந்த உலகத்தில் நமக்கு வேறு எது மேலேயும் நாட்டம் இல்லாதபடிக்கு
நம் பாத்திரத்தின் பங்கு அவராக தான் இருக்கணும். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் இன்னைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் தேவன் நல்லவராகவே வெளிப்படுவார். ஏன்னா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும்னு வேத வசனம் சொல்லுது. என்னாகமம் 23:23. அதனால நீங்கள் தேவனுக்கு பயந்து நடங்க. தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிடுவார். தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணி வைத்ததை திடப்படுத்தும். அப்போ தேவன் உங்களுக்கு பலத்தை கட்டளையிடுவார். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சகித்து ஓடுறதுக்கு தேவன் உங்களுக்கு பலனை தருவார். அன்னைக்கு தாவீது இதை விசுவாசித்தார், சங்கீதம் 68:28. அதுபோல் நீங்களும் விசுவாசிங்க. அப்போ அவர் உங்களுக்கு தான் உண்டு பண்ணி வைத்ததை எல்லாத்தையும் உங்களுக்காக அவர் திடப்படுத்தி வைத்திருக்கிறார். அது கர்த்தர் ஒரு நாள் நித்தியத்தில் நாம் காணப்பட போகிறோம். அவர் நித்திய ராஜ்யத்தில் நமக்கு வைத்திருக்கிற அந்த சுதந்திரம், அதை நாம் அடைய போகிறோம். அதையே நோக்கி அதையே சிந்தித்து கொண்டு நாம் வாழ்க்கையில் ஓடும்போது அவரோடு கூட என்றென்றும் நாம் அந்த நித்திய பேரின்பத்திலே இருக்க போகிறோம். ஆமீன்.